பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா. அப்பாசிய ஹிலாஃபத்துடைய தொடரை நாங்கள் இப்போ பார்த்து வருகிறோம். அபூ ஜஅஃபர் அல் மன்சூருடைய காலப்பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த அபூ ஜஅஃபர் அல் மன்சூருடைய காலப்பகுதியில் அதாவது நடந்த சில யுத்தங்களை பற்றி புரட்சிகளை பற்றி பார்த்துவிட்டு அதுக்கு பின்னால் நாடுகளுடைய வெற்றி என்பது அங்கே குறைவாயிடுச்சு. எல்லைகளில் போராட்டங்கள் அதுக்கான அதாவது என்ன முராபத்தான்னு சொல்வார்கள், அவையை பற்றியும் நம்ம சுருக்கமாக சொன்னோம். அதுக்கு அடுத்ததாக அபூ ஜஅஃபர் அல் மன்சூரை பற்றிய குறிப்புகளையும் வரலாற்று செய்திகளையும் இந்த இடத்துல நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக இது வந்து தாபீன்களுடைய அசுரு தாபீன்கள் அதாவது தாபீன்களுடைய காலத்தில் ஒரு மத்திம பகுதி இது ரைட்டா. இறுதி காலப்பகுதியில் அது 50க்கு பிறகு 50க்கு பிறகு தாபீன்கிற காலம் வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான பகுதி அடைஞ்சிட்டு சரியா. ஸ்டார்ட் அதுக்கு முன்னே ஸ்டார்ட் தான், ஆனால் சஹாபாக்கோட காலம் என்றது முடியணுமே. அப்போ தான் இவங்களுடைய முக்கியமான காலம் அதுக்காண்டி தாபீன்கள் 50 புறம் பிறந்தாங்கன்னு அர்த்தம். எல்லா தாபீன்களும் அதுக்கு முன்னால் பிறந்துட்டான். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு நடுப்பகுதி அப்புறம் இறுதி பகுதிக்கு போகக்கூடிய செய்தி. அப்போ 100லிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திம பகுதி என்ற அர்த்தம். தாபீன்களோட காலத்தில் மத்திம பகுதி என்ற அர்த்தம் இது. இதில் அதாவது இந்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு 80-70 இதில் ஆரம்பித்து அபூ ஜஅஃபர் அல் மன்சூருடைய இறுதி காலம் வரைக்கும் அல்லது இறுதி காலத்தையும் தாண்டி கொஞ்சம் பகுதி வரைக்கும் உள்ள இதுகளை நம்ம என்ன செய்வோம் இதில் சொன்னோம். கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யலாம், ஒரு 70 to 70 வைங்களேன், ஒரு 70 to இன்னொரு 70 வரைக்கும்னா ஒரு 100 பகுதியுடைய காலப்பகுதி இந்த அபூ ஜஅஃபர் அல் மன்சூருடைய காலப்பகுதியில் நம்ம கவர் பண்ணுவோம். அதில் சில எஞ்சிய பகுதிகளை அடுத்தடுத்த கலீஃபாக்கள் இதில் நம்ம கவர் பண்ணுவோம். இதில் முழு தாபீன்களையும் எடுத்து வரலாறு என்ன செய்யலாது, நம்ம பேசலாம். நம்ம பிரபல்யமாக அறியப்படக்கூடிய தாபீன்கள், அவர்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய செய்திகள் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எடுத்து வைக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை வைத்து மற்றவர்களை தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கூஃபாவில் இவருடைய ஆட்சிக்கு ஆதரவு நிலை, எதிர்ப்பு நிலை, ஆட்சிக்கு ஆதரவு எதிர்ப்புன்னா அந்த ஆட்சி அங்கீகரித்தல் அப்படின்றதல்ல, அதை அங்கீகரித்து வையத்து செஞ்சு எல்லாரும் கீழே இருந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சிக்கு துணை நிற்கிறது, அதாவது அவங்க யாரும் எதிராக இவங்க ஆட்சி வீழணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் துணை நிற்றா அவங்களோட பொறுப்பெடுக்கிறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, இதில் வந்து நிறைய என்ன செஞ்சாங்க, அவங்க கூடுதலாக அதாவது கவனம் செலுத்தாத அல்லது கவனம் செலுத்திய என்ற அறிஞர்கள் கொஞ்சம் பேரை நம்ம கூஃபாவில் மட்டும் தலைநகரில் மட்டும் பார்த்தோம். இப்போது மற்ற அறிஞர்கள் அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இப்போ அவங்கள படிக்கிற டைம்லையே நம்ம இன்னும் பல அறிஞர்களையும் சேர்த்து என்ன செஞ்சோம், நம்ம பார்த்த ஆசிரியர்கள் மாணவர்கள். இப்போ இவர்களுடைய காலப்பகுதியில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிஞர்களில் சுட்டி காட்டத்தக்க அறிஞர்கள் என்று நம்ம ஒரு பலரை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அதில் சுஃபியான் அத்-தௌரியை நம்ம எடுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, சுஃபியான் அத்-தௌரி வந்து ஆட்சிக்கு ஆதரவு அளிக்காத நிலை, ஆட்சியின் உதவிகளுக்கு ஆதரவு அளிக்காத நிலையில் அவர் என்ன செஞ்சார், அவர் இருந்தார். ஸோ அதனால் சுஃபியான் அத்-தௌரியோட வரலாறு நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். ஆனால் அப்பாசிய கிலாஃபத்தை அவர் அங்கீகரிச்சிருந்தாரான்னு கேட்டால் அங்கீகரிச்சிருந்தார், அதுக்கு பையத் செய்திருந்தார், அதுக்கு கட்டுப்பட்டிருந்தார், அதுக்கு முரண்பட்டெல்லாம் அவர் இருக்கல. ஆனால் ஆட்சியில் காதியாகவும் ஆட்சியில் வந்து வாலியாகவும் ஆட்சியில் பொறுப்பாளராகவும் இருக்கிற அந்த விஷயத்தை அவர் என்ன செய்யலை, அதாவது ஆதரவு நிலையில் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை என்பதை நம்ம வந்து வரலாற்றை படிக்கக்குள்ள நம்ம பார்க்கலாம். அதனால் இமாம் தஹாபி சொல்கிறார் என்ன, கான யுன்கிரு அலல் முலூக் வலம் யர அல் ஹுரூஜ அஸ்லன். அவர் வந்து மன்னர்மார்களுக்கு எதிர்க்கக்கூடியவராக கண்டிக்கக்கூடியவராகலாம் இருந்தார், ஆனால் ஹுரூஜை எப்பொழுதுமே அவர் என்ன செய்ததில்லை, ஆதரிக்கவில்லை. எதிராக கிளம்பக்கூடிய மனோநிலை என்றைக்கும் ஆதரித்ததில்லை. ஏன்னா சுஃபியான் அத்-தௌரியோட இந்த சந்தர்ப்பத்தை நம்ம அதாவது யூஸ் பண்ணி சுஃபியான் அத்-தௌரியோட வரலாறை நம்ம என்ன செஞ்சுருவோம், இதில் முழுமையாக நம்ம முழுமையாகண்டா ஓரளவு முழுமையாக சரியா கிடைத்தளவில் முழுமையாக நம்ம பார்த்து விடுவோம். அப்போ சுஃபியான் அத்-தௌரியோட வரலாறும் இந்த அப்பாசிய ஹிலாஃபத்துடைய தொடரில் என்ன செய்கிறது வருகிறது. நம்ம உமையா ஹிலாஃபத் பேசுகிற டைமில் என்ன சொன்னாங்கன்னா, மர்வானுக்கு 7 8 அவர் பேசிக்கிறாங்க அப்படின்னாங்க சரியா. அப்போ அது மர்வான் இப்னுல் ஹக்கம் 7 8 அவர் பேசுகிறேன்னா மர்வானை வச்சு தான் உமையா ஹிலாஃபத்தை என்ன செய்கிறது க்ளோஸ் பண்ணுறாங்கன்றனால மர்வான் இப்னுல் ஹக்கம் பற்றி என்ன செய்கிறோம் நம்ம பேசணும். ஏன்னா தேவை ஏற்படுகிற நேரத்தில் வரலாற்றை படிப்பினைக்காக தான் நம்ம படிக்கிறோமே தவிர ஹலீஃபாக்கிட்ட பேரை மட்டும் பாடமாக்கிட்டு போகிறதுக்கு இதை நம்ம படிக்கல. ஏன்னா சுஃபியான் அத்-தௌரியோட வரலாற்றை நம்ம படிக்கிற டைமில் அந்த எங்களுக்கு அந்த அதாவது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துடும், அந்த சூழ்நிலை, அந்த காலப்பகுதி, அங்குள்ள போராட்டங்கள், அங்குள்ள எதிர்ப்பு, அங்குள்ள படிப்பு, அறிவு தேடல், அதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு தெரிய வரும் என்பதனால இதை நம்ம படிக்கிறோம். முதலாவது அவருடைய பற்றிய முழு தகவல்களை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் இவரது பெயர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சுஃபியான், தந்தையுடைய பேர் சயீத் அப்படின்றும் பாட்டனாருடைய பேர் மஸ்ரூக் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. முழுசாக இந்த பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா சௌரண்டு ஏன் வந்தேன்னு விளங்கிடும். அதாவது சுஃபியான் இப்னு சயீத் இப்னு மஸ்ரூக் வந்து அப்பா, ஹபீப் இப்னு ராஃபி இப்னு அப்துல்லா இப்னு மௌஹிபா இப்னு அபி இப்னு உபை இப்னு அப்துல்லா இப்னு முன்கித் இப்னு நஸ்ர் இப்னு ஹாரித் இப்னு தஅலபா இப்னு ஆமிர் இப்னு மில்கான் இப்னு சௌர் இப்னு அப்தி மனாத்
இப்னு அத் இப்னு தாபிகா இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு முஅத் இப்னு அத்னா. சரியா? இல்யாஸுக்கு என்ன, அதாவது நாங்கள் அதாவது பார்த்தோம், இல்யாஸுடைய மகன் வந்து என்ன, அதாவது முத்ரிகா இப்னு இல்யாஸ். அதால் தான் ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை என்ன செய்யுது, முத்ரிகா இப்னு இல்யாஸால் வருது. இன்னொருத்தர் இருக்கிறார் என்ன சொன்னால் தாபிகாண்ட், இல்யாஸுடைய மகன். இல்யாஸுக்கு ஒரு சகோதரன் நம்ம பார்த்தோமே என்ன, அதாவது இல்யாஸ் இப்னு முதர், கைஸ் இப்னு முதர், கைசியா கோத்திரம்னு பார்த்தோம். சரியா? இப்போ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் இல்யாஸுடைய பிள்ளைகள் 3 பேர் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன, அதாவது முத்ரிகா, தாபிகா. இதில் முத்ரிகா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நசபுக்கு போகிறது. தாபிகா வந்து அவருடைய நசபு எப்படியோ இல்யாஸில் ஜாயின் ஆகிடுறார். எனவே இந்த சௌர் என்றது, அதாவது இல்யாஸுடைய இப்போ மகன் தாபிகண்டா, அவருடைய மகன் அத்தண்டா அப்துமனாத்துடைய புள்ளை. அதாவது சௌர் இப்னு அப்துமனாத் இப்னு அத் இப்னு தாபிகா இப்னு இல்யாஸ் இப்னு முதர். இப்போ சௌரனா விளங்கிட்டான், சௌரி புரட்சியாளர் அதல்ல. சரியா? சௌரன் அவருடைய ஒரு பாட்டனார்கள் என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு இடத்த நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதுதான் அவருடைய நசபு. இந்த நசபை பற்றி இமாம் ஸஹாபி என்ன செய்கிறார், கொஞ்சம் பேசுகிறார் சில இதுகளோடு சேர்த்து. அதனால தான் இவருக்கு என்ன சௌரி அப்படின்ற பேர் என்ன செஞ்சது வந்துச்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது அதாவது இவர் வந்து கூஃபாவை சேர்ந்தவர். அடுத்த பகுதி கூஃபாவை பற்றி வந்து என்னது, அதாவது இதில் ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, அதே சொல்லிட்டு போனால் நல்லா. என்னென்னா பலத் இஸ்லாமி யகாஃபி சவாதில் ஈராக்குடைய முக்கியமான ஒரு நகரங்களில் உண்டு. கானத்தில் கூஃபா வாசிஅத்தன் கபீரத்தன், விசாலமான ஒரு பெரும் நகராக இருக்கிறது. அதாவது இதனுடைய அசில் ஃபுராத்துடைய அசில் இருக்குது, அதாவது யூப்ரட்டிஸுடைய அசிலில் போய் இந்த கூஃபா வந்து என்ன செய்யுது, யூப்ரட்டிஸில் வந்து அப்படியே அசிலில் போய் என்ன செய்கிறது, இந்த கூஃபாவுடைய நகரம் இணைகிறது. அதுபோல் இது மொத்தமாக அதாவது மிகப்பெரிய அகண்ட பகுதிகளை கொண்ட ஒரு பகுதி இது. அடுத்ததாக இதில் வந்து அரபுகளுடைய இது வந்து 50,000 அரபு குடியிருப்புகள் இதில் என்ன செய்கிறது இருக்கின்றன என்று யாக்கூத் அல் ஹமவியை சொல்கிறார். மூஜமுல் புல்தான் புத்தகம் இருக்கு, நகரங்களின் நகராதி என்று. சரியா? அந்த நகரங்களின் நகராதியில் யாக்கூத் அல் ஹமவி சொல்கிறாரு 50,000 அரபுகளுக்கான குடியிருப்புகள் இதில் என்ன செய்து உண்டு. மின் ரபியா வ முதர் விளங்கிட்டா, ரபியா முதர் என்று பல இதுகள் என்பது. அதே போல் யமனியர்களுக்கு என்ன 6,000 குடியிருப்புகள் இதில் என்னது உண்டு அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? அப்போ ரெண்டு அரபு தான், அது முதர் வழியாகவும் இந்த வழியாகவும் என்ன செய்கிறார் இது சொல்கிறார். இவர் பிறந்தது வந்து 98 என்ன செய்கிறார் பிறக்கிறார். யார்? சுஃபியானும் 98 பிறக்கிறார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் என்ன செய்கிறார் பிறக்கிறார். இதை இமாம் அதாவது புகாரியும் இதை உறுதிப்படுத்துகிறார். இவர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய காலப்பகுதியில் என்ன செஞ்சார் பிறந்தார்னு சொல்லி. இவர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படி இடத்துல வந்து கருத்து முரண்பாடுகள் என்ன செய்து உண்டு. இமாம் இப்னு மாயினோடு ஒரு கூற்றை சொல்கிறாங்க, ஒரு வரலாற்றை புரிஞ்சு கொள்வது ஒரு கூற்று. என்ன அப்படின்னு சொன்னால், பலகனி அன்ன ஷரீகன் வ சௌரி வ இஸ்ராயில் வ ஃபுதைல் இப்னு ஐயாத் வ கைரஹும் மின் ஃபுகஹாஇல் கூஃபா. இது அல்லாமல் இருக்கக்கூடிய இவர் இந்த நபர்களும் இது அல்லாமல் இருக்கக்கூடிய மற்றவர்களும். இஸ்ராயில்ண்டா இஸ்ரா இப்னு யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக் ஸபிஈ, இவர் வந்து அந்த குனூத் சம்பந்தமான அறிவிப்புகள் வருவார். நல்ல முக்கியமான அறிவிப்பாளரில் ஒருவர். சரியா? 160 மரணிச்சார். இஸ்ராயில்ன்றது முக்கியமான அறிவிப்பாளர்கள் ஒருவர். இஸ்ராயில் இப்னு யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக் ஸபிஈ, அபு இஸ்ஹாக் ஸபிஈ வந்து பிரபலியமானவர். சரியா? அவர் இஹ்திலாத் கடைசியில் குழப்பத்துக்கு ஆளானார்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் யூனுஸ் முக்கியமானவர், அவருடைய மகன் இஸ்ராயில் முக்கியமானவர். இவர்கள் எல்லோரும் விளங்கிட்டா, இவர்கள் எல்லோரும் யார்? ஷரீக், சௌரி, இஸ்ராயில், ஃபுதைல் இப்னு ஐயாத். சரியா? இவெல்லாம் கூஃபா. சரியா? இவர்கள் எல்லோருமே வந்து எப்படி யார் இப்போ எல்லாரும் பேசினா வாப்பா தானே சொல்கிறோம். சுஃபியான் இப்னு சயீத் இப்னு மஸ்ரூக் தாய்மார்களுடைய இது வந்து பெரும்பாலும் வெளியே வரதில்லை. சரியா? வெளியே வந்தால் ஒரு ஏதோ நம்ம வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதுக்காக, மற்றபடி இதை சொல்லி யார் தாய் அப்படின்றதுல இப்னு மாயின் சொல்கிறார். இவர்கள் எல்லோருமே எனக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா, வகைருஹும் மின் ஃபுகாஇல் கூஃபா உலிது பி குராசான், எல்லாரும் குராசானில் பிறந்தவங்க தான். இவங்க எல்லாரும் குராசாண்டா ஈரானுடைய கிழக்கும் மற்ற பகுதியிலையும் பிறந்தவர்கள் தான். எப்படி என்ன கான யுபாது ஆபாகும் ஃபில் புஊஸ், தந்தைமார்கள் யுத்தங்களுக்கு போவாங்க. இவர்களுடைய தந்தைமார்கள் சுஃபியாண்ட தந்தை சயீத், அவருடைய தந்தை மஸ்ரூக் இருக்கிறார். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜமல் யுத்தத்தில் இருந்தவர்.
யார் பாட்டனார் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஜமல் யுத்தத்தில் என்ன இந்த இடத்தை பார்க்குறோம். அங்கே போய் யுத்தம் நடந்தால் அங்கே தான் இருப்பாங்க, அது யுத்தம் முடியும் வரைக்கும் அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் காலம் இருப்பாங்க. அப்போ இவங்க திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு என்ன, அதாவது கைதிகளாக அடிமை பெண்கள் என்ன செய்வாங்க, அங்கே கிடைப்பாங்க. அப்போ அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி பிறந்த பிள்ளைகளும் அவர்களும் தான் இவர்கள். அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லது அங்கிருந்து என்ன பிள்ளைகளை மட்டும் கொண்டு வந்துருவாங்க அல்லது என்ன ஃபேமிலியாகவே என்ன செய்கிற வந்தவங்க தான். இது தாய்மார்கள்லாம் இப்படி தான், இந்த அடிப்படையில் உள்ளவங்க தான் சொல்லி யார் சொல்கிறாரு, யஹ்யா இப்னு மஈன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இந்த செய்தி ஒரு வரலாற்று ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லி இவர் மரணித்த செய்தியை பொறுத்த வரைக்கும் 161 என்ன செஞ்சார், இவர் மரணித்தார் அப்படி என்று யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார். யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் வந்து என்ன, யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் பஸ்ராவை சேர்ந்தவரா? யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் வந்து பஸ்ராவை சேர்ந்தவர். அடுத்தது வந்து இப்போது இவருடைய குடும்பத்தை பற்றி ஓரளவு சில தகவல்கள் என்னென்னா, இவருடைய தந்தை வந்து சயீத், இவர் வந்து 126 மரணிச்சிட்டார். சயீதை பற்றி இப்னு மஈன் சொல்கிற டைமில் சயீத் இப்னு மஸ்ரூக் சிகத்துன், நம்பகமானவர். வகால இப்னு அபி ஹாத்தம் அன் அபிஹி ஹுவ சிகத்துன், யார், சுஃபியானுடைய இந்த சயீத் நம்பகமானவர் யார் இப்னு மஈன் சொல்கிறாரு. அதே போல் என்ன அவருடைய அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் தந்தை வழியாகவும் என்ன செய்கிறார் சொல்கிறார். தாயை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த செய்திகள்லையும் என்ன செய்யலை, பெயர்கள் வந்த மாதிரி இல்லை. ஆனால் சுஃபியான தௌரியோட வரலாற்றில் தாயை பற்றி ஒரு சப்ஜெக்ட் வரும். நான் வந்து என்னது அறிஞர்களை உருவாக்கிய அந்நேர்ன்றதில் சொல்லியிருப்பேன். என்னென்னா யா புனைய உத்லுபுல் இல்ம், மகனே அறிவை தேடு. அன அக்ஃபீக்க மின் மகசலி, நான் இந்த தையல் வேலை நெசவு செய்கிறத வச்சு உன்னை என்ன செய்கிறேன், அந்த செலவுகள் எல்லாம் நான் கவனிச்சுக்கொள்கிறேன். யாபுனைய இதை கத்தப்த அஷரத் ஹதீஸ், நீங்கள் 10 ஹதீஸ் எழுதிட்டீங்கடா. ஃபந்தூர் ஹல் தரா ஃபி நஃப்ஸிக்க ஜியாதத்தன் ஃபி மஷீக்க வ ஹில்மிக்க வ காரி, அந்த படித்ததன் காரணமாக உனது நடையிலும் உனது கண்ணியத்திலும் உனது கருணையிலும் ஏதாவது கூடியிருக்கான்னு பாரு. ஃபஇல்லம் தரதாலிக், அப்படி எதுவும் கூட இல்லைன்னா ஃபஅலம் அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபஉக், அறிந்துகொள் இந்த படிப்பு உன்னை உனக்கு தீங்கானது, உனக்கு பிரயோஜனம் தராது, அப்படி என்றதை அறிந்துகொள் அப்படின்னு சொல்லி அவருடைய தாய் சொன்ன உபதேசத்தை மாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சிஃபத்து சஃப்வா என்ற நூலில் என்ன செய்கிறாரு பதிவு செஞ்சுக்க. சிஃபத்து சஃப்வான்னு சொன்னால் தூய்மையானவர்கள், அதாவது பெரிய இமாம்களை சொல்கிறார் அவர்களுடைய பண்புகள் அப்படின்ற நூலில் என்ன செய்கிறாரு பதிவு செய்கிறார். இதுதான் அவங்களோட தாயை பற்றி வந்த ஒரு முக்கியமான தகவல். ஸோ தாய்மார்கள் எவ்வளோ அந்த தந்தைமார்களால் அந்த மார்க்கப்பற்ற பெற்றுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இந்த அடிப்படையெல்லாம் குராசானில் இவங்களுக்கும் இடையில் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அடிமை பெண்களாக இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மனைவிமார்களாக இருந்தாலும் அந்த கணவனுடைய பண்பாடு எப்படி என்ன செஞ்சிருக்கு, சிறப்பான முறையில் அவங்களுக்கு என்ன செய்ய போயிருக்கு. ஒரு மகனை ஒரு இமாமாக உருவாக்குற அளவுக்கான தாக்கத்தை அதில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரியா, எல்லாம் கிலாபத்து குடும்பவியல் எல்லாம் என்ன ஒன்றோட சேர்ந்து தான் போகும். அடுத்ததாக சுஃபியான தௌரியுடைய மனைவி. சரியா, இந்த சுஃபியான தௌரியுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும், அதாவது தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் அவருக்கு 2 மனைவி என்னது இருந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கிறது. ஒன்று வந்து அதாவது பின்து ஹுதைஃபா அப்படின்னு வருது. அதாவது பின்து ஹுதைஃபாவுடைய மகள் அப்படின்னு வருது. அடுத்ததாக வந்து இவங்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. இவர்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க எங்கே வச்சேன்னு சொன்னால் பஸ்ராவுக்கு வந்த டைமில், பஸ்ராவுக்கு வந்த நேரத்தில் தான் திருமணம் முடிக்கிறாங்க. அடுத்ததாக உம்மு ஹஸ்ஸான், இவங்க ஒரு மனைவி. இப்னுல் ஜௌசி வந்து அவாவை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் இவங்களை பற்றி மினல் ஆபிதாத் அல் கூஃபியாத், மிகவும் வணக்கசாலி ஒரு பெண்ணாக இருந்தால், கூஃபாவை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அப்போ பஸ்ராவில் ஒரு திருமணம், கூஃபாவில் ஒரு திருமணம். பஸ்ராவில் திருமணம் முடித்தது யார் அப்படின்னு சொன்னால் என்ன, பின்து ஹுதைஃபா அப்படின்னு, ஹுதைஃபாவுடைய என்னது மகள் அப்படின்னு வருது. அடுத்தது வந்து அதாவது உம்மு ஹஸ்ஸான் எங்கே கூஃபாவில் முடிக்கிறாங்க. இமாம் இப்னுல் ஜௌசி இவரை பற்றி சொல்லிக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக இப்னுல் ஜௌசி சொல்லிக்கிறாங்க, சிஃபத்து சஃப்வாலி இப்னுல் ஜௌசி சொல்லிக்கிறாங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கணும் சிஃபத்து சஃப்வாலு சுஃபியான் சௌரியோட வரலாறு என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இமாம் தஹபி சுஃபியானுக்கு ஒரே ஒரு மகன் இருந்ததாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் இவருக்கு முன்னாலே மகன் என்ன செஞ்சிட்டார், மௌத்தாகி விட்டார். இவருக்கு முன்னாலே மகன் மௌத்தாகிட்டார். இவ்வளோ தான் அந்த இடம். அடுத்ததாக இவருடைய சகோதரர்கள், சுஃபியான தௌரியுடைய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் 3 சகோதரர்கள் இருந்ததாக வரலாற்றில் வருகிறது. ஒன்று முபாரக் இப்னு சயீத், உமர் இப்னு சயீத், ஹபீப் இப்னு சயீத். இதுதான் வரலாறு. சரியா, முபாரக் இப்னு சயீத், உமர் இப்னு சயீத், ஹபீப் இப்னு சயீத் என்று சொல்லி என்ன செய்கிறது வருகிறது. இவர் அதாவது இந்த முபாரக் இப்னு சயீத் பக்தாதில் இருந்தவர், கண் பார்வை தெரியாதவராக இருந்தார். 150 என்ன செஞ்சார், மரணித்தார். தக்ரீபு தஹதிலே இமாம் அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி இவரை வந்து சதூக்
உண்மையாளர் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறார், பதிவு செஞ்சுக்கிறார். அதே போல் உமர் இப்னு சயீத் என்ற அந்த சகோதரர், சுஃபியான் சௌரியுடைய சகோதரரை பொறுத்த வரைக்கும் இவர் சிக்கத்துன், மிகவும் நம்பகமானவர் அப்படின்னு என்ன செய்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறாரு. அவருக்கு அடுத்த சகோதரருக்கு தர்ஜுமா என்ன செய்யலை வரல, இவருக்கு மரணத்துடைய டேட்டும் என்ன செய்யலை வரல. இதுதான் இந்த 3 பேர். அடுத்தது இவருடைய சகோதரி, ஒரு சகோதரி இருந்ததாக என்ன செய்கிறது, வரலாற்றில் வருகிறது. அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க. அந்த ஒரு சகோதரிக்கு 2 பிள்ளை என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒன்று சைஃப் இப்னு முஹம்மத், 2வது அம்மார் இப்னு முஹம்மத். சைஃப் இப்னு முஹம்மத், அம்மார் இப்னு முஹம்மத். அப்போ அந்த சகோதரி முகமது என்ன செஞ்சுக்கிறார், திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இப்படி 2 சகோதரி இருந்ததாக என்ன செய்கிறது வருகிறது. சைஃப் இப்னு முஹம்மதை பற்றி, அதாவது சகோதரியுடைய மகனை பற்றி இமாம் நசாயி தாரகுத்னி சொல்கிறார், மத்ரூக், ஹதீஸ் கலையில் கைவிடப்பட்டவர். ஹதீஸ் கலையில் கைவிடப்பட்டவர். இதோ இப்னு சுஃபியான் சௌரியுடைய தங்கச்சிയുടെ புள்ள தானே பார்த்து எழுதிக்கங்கன்னு என்னது வரலாற்றில் அப்படியெல்லாம் என்ன செய்யாது, வராது. அவர் ஹதீஸ் கலையில் கைவிடப்பட்டவர். இப்னு மாயின் சொல்கிறாரு என்னது, அதாவது கத்தாப், பொய்யனாக என்ன செஞ்சார் இருந்தார். இப்னு மாயின் என்ன செய்கிறார், அது சொன்னதாக வரலாற்றில் வருகிறது. யார், சகோதரியுடைய ஒரு மகன். சரியா, இந்த பொய்யராக இருந்தார் என்றால் ரசூலுல்லாஹ் மேலே கட்டணும்னு இல்லை, இஸ்னாது ஆசை. சரியா, இதுகளால் அவர் சொல்லாத அந்த இஸ்னாத் எனக்கு தெரியும் என்று சொல்கிறது, இந்த இஸ்னாத் எனக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மீது கட்டிக்க மாட்டார். வல்லாண்டா புனைகின்றவர், கத்தாபையும் புனைகின்றவருக்கு சொல்லுவாங்க. ஆனால் தெளிவாக வதா அப்படின்னு வந்தா, வதா அப்படின்னா என்ன, அது புனைதல், ஹதீஸை ரசூலுல்லாஹ் மேலே கட்டுறது. அந்த பேர் இவருக்கு வரல. இஸ்னாத் ஆசை இருக்குது, அதனால் என்னது ஹத்ததனில் புகாரி என்றது, புகாரி ஆசை, அல்லது எனக்கு இவர்கிட்ட ஹதீஸெல்லாம் பாடான்றது, இதெல்லாம் கத்தாபில் வரும். வல்லால் ஹதீஸை புனைகிறவரில் என்ன செய்யாது, வராது. இஸ்னாது ஆசை அன்றைக்கு இருந்து விளங்கிட்டா, கரீபான இஸ்னாதோட கொண்டு வந்துடுறது. சரியா, இது அந்த காரணமாக அவருக்கு அந்த பேர் என்ன செஞ்சு வந்திருக்கு, இந்த சைஃப் இப்னு முஹம்மதுக்கு. அம்மார் இப்னு முஹம்மதை பொறுத்த வரைக்கும் லம் யகுன் பிஹி பஅஸுன், இமாம் இப்னு மாயின் சொல்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் அவர் இல்லை, நம்ம ஓரளவு ஓகே. லைஸ பிஹி பஅஸுன் யுக்தபு ஹதீஸு, இவருக்கு பிரச்சனை இல்லை, ஒரு ஹதீஸில் எழுதி கொள்ளலாம். அப்படின்னா இன்னும் வேறு இஸ்னாதில் வருதான்னு பார்க்குறதுக்கு எழுதி கொள்ளலாம்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது யார், சகோதரியுடைய 2 பிள்ளைகள் சம்பந்தமான செய்தி. இவருடைய அதாவது அகீதா, இவருடைய சிஃபத்துக்கள் சம்பந்தமாக வரலாற்றில் வந்த செய்திகள். இது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இமாம் சுஃபியான் சௌரியை பொறுத்த வரைக்கும் ஜுஹுத், உலகப்பற்றின்மை இருந்துச்சு. ஜுஹுதுக்கும் வராவுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது வரலாற்றில். ஜுஹுத் என்றால் உலகப்பற்றின்மை. உலகப்பற்றின்மைண்டா உலகத்தை விட்டு வேணாண்டு வாழ்கிறது, அதில் ஆசை இல்லாமல் என்ன செய்யுது, அது ஆசையை புறக்கணித்து வாழ்கிறது உண்டு. ஆசை இல்லாமல் வாழ்றது, ஆசையை புறக்கணித்து வாழ்றது. வர என்றால் பேணுதல். பேணுதல் என்று சொன்னால், இப்போ உலகத்தை அப்படி விடுறதும் பேணுதலில் ஒரு வகை தான். ஆனால் இந்த பேணுதல் என்ன சொன்னால், எது வந்தாலும் இது ஹலாலா ஹராமான்னு மட்டும் பார்க்குறது இல்லை. சரியா, இதில் ஹராமாக இருக்குமோ என்ற அந்த சந்தேக பார்வையோடு என்ன செய்கிறது, இதை நம்ம தவிர்த்துட்டு நல்லது, இதை தவிர்த்துற நல்லது, இதை தவிர்த்து நல்லது, இன்னும் நிறைய ஹலால்கள் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அல்லாஹுக்காயின்னு தவிர்ப்பாங்க. ஒரு ஹலாலை இன்னொரு ஆளுக்காயின்னு தவிர்க்கப்படாது. அது அல்லாஹ் தஆலா கண்டிச்சிட்டான். லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலானதை நீங்கள் என்ன செய்றீங்க, ஹராமாக்குறீங்க. தபுத்தகி மர்லாத்த அஸ்வாஜிக், உங்கள் மனைவிகளுடைய திருப்தியை நாடி, உங்களுக்கு விருப்பம் இல்லை விட்டுருங்க, விருப்பம் இல்லை விட்டுருங்க, செய்யறதுக்கு சிரமமாக்கி விட்டுருங்க, சரிவரெல்லாம் விட்டுருங்க. அவங்களுக்கு திருப்தியாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இது என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்து, உங்களுக்கு முடியுமாகவும் இருந்து, சந்தர்ப்பமும் இருந்து, இன்னொரு ஆள்கிட்ட நேசத்தை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். தத்தீபன்லி காத்திரியா, அவங்களோட உள்ளம் அமைதியடையட்டும், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும்னு நினைக்கிறது வேறு. அவங்களோட மரலாத்தை அவங்க நல்ல எப்போ பார்த்தாலும், இப்போ உதாரணமாக ஏசிட்டாங்க, யாராவது ஒரு மனைவி ஏசிட்டாங்கன்னு, மனைவி ஏசிட்டாங்க, திருப்தி போயிட்டேன், மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு தானே சமாதானப்படுத்துகிற வேறு, அவங்களோட திருப்தியோட நான் எப்பொழுதும் என்ன செய்யணும், வாழணும்ன்றது வேறு. 2 வித்தியாசம். அவங்களோட சமாதானப்படுத்தி அவங்களோட பிரச்சனை வராமல் வச்சுக்கிறது வேறு, இது வேறு. எனவே வரா என்ற பகுதி ஹலாலை தவிர்த்து கொள்றதுல தான் அடங்கும். ஹலாலில் சந்தேகம் கலந்துக்கிறதுலாம் அடங்கும். யாருக்காக, அல்லாஹுக்காக என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். இதனால தான் ஹசனுல் பஸ்ரி என்ன ஒரு பக்கத்தில் ரோட்டில் இருந்திருக்கிற டைமில் ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வருது, இப்போ குடிக்கிற டைமில் அவர் இல்லை வானா, நான் உலகப்பட்டின்மைக்கு தான் சொல்கிறார், எனக்கு வானா அப்படின்ட்டு. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். இது அதை விட பெருமதியானது, அது தண்ணி அதை விட பெருமதியான, அதையே குடிக்கிற நீங்கள் இதை விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன அவர் சொன்னார் அப்படின்றத பார்க்குறோம். அது சொன்னதுக்கான காரணம், அப்படி செய்கிறது வராதான், பேணுதல் தான். அதை வானான்றது ஜுஹுது தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் காட்ட வேண்டிய இடங்கள், வாழ வேண்டிய இடங்கள் உண்மையிலே அந்த இடத்துல வர என்னென்னா குடிச்சிடுறது. என்னை பற்றி அந்த பேர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்ன வாழ்க்கை தனிப்பட்டதே ஆகிக்கட்டும். நெருக்கமான மாணவர்கள் தெரிஞ்ச அந்த வட்டம் வேறு, பயிரங்கப்படுது எனக்கு இதெல்லாம் பொதுவாக சரி வராது அப்படின்றது வர அல்ல.
இது ஒரு பிரச்சனை. சரி, அப்போ இந்த இடத்துல என்னென்னா வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், அதோடு சேர்த்து நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலும் இவர்கிட்ட அறியப்பட்ட ஒரு விஷயம். வகான ஆபிதன் தகியன், நல்ல வணக்கசாலியாகவும் நிறைய இறையச்சமுடையவராகவும், அதாவது கசீர திக்ரில் மௌத், மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்குண்டா இமாம் தஹபி சொல்கிறாரு, அவரிடத்தில் அளவு கடந்த ஒரு அச்சம் அவரை பாதித்தது அப்படின்றார். அளவு கடந்த அச்சம் அவரை பாதித்தது அப்படின்னு வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் சில அதாவது அதீத வார்த்தைகள் கூட அதுக்கு வந்திருக்கு. இது எல்லாம் இவருடைய இல்முடைய விளைவு, இவருடைய அந்த இல்முடைய விளைவு என்னன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தாத்தில் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் இஹ்லாஸோடு அறிவோடு இறங்கினா இதெல்லாம் என்ன செய்யும், அதாவது அந்த அதிகரிச்சிடும். சில அதாவது விஷயங்கள் எப்படியா இருந்தாலும் நாங்கள் எப்படி சொல்லணும், நஹ்சிபு ஹக்கதா, இவ்வாறு தான் நம்ம அவரை நினைக்கிறோம். வலா நுசக்கி அலல்லாஹி ஹதா, அல்லாஹுக்கு மேலே யாரையும் நம்ம என்ன செய்ய போகிறதில்லை, தூய்மைப்படுத்துவதில்லை நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ அவருடைய ஜுஹுது, அவருடைய பற்று சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகளை பாருங்கள். அதாவது இமாம் சுஃபியான் தௌரி சொன்னதாக வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இமாம் சுஃபியான் தௌரி சொன்னதாக, வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் எந்த ஊரை சேர்ந்தவர், கூஃபா. வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் வழங்கிட்டா இப்னு மலீஹ் அர் ருஆசி, இவர் 100 அது பதிவு செய்யப்படல. ரைட். அவர் 196 என்ன செஞ்சவர், மரணித்தவர். 196 மரணித்தவர், நம்பகமானவர். வக்கீ இப்னு ஜர்ராஹ் எல்லாருக்குமே என்ன தெரியும், பெரிய ஒரு அறிஞர். சரியா? இவர் வக்கீ இப்னு ஜர்ராஹ் சொல்கிறாரு, நான் சுஃபியான் தௌரி சொல்ல கேட்டேன், லைஸ ஜுஹுத், உலகப்பட்டின்மை என்பது பி அக்லில் கலீத் வ லுப்ஸில் ஹஷின், நல்ல கடினமான ஆடைகளை, இறுக்கமான இந்த வறட்சியான ஆடைகளை உடுத்தல், அதே போல் என்னது இந்த எளிமையான அந்த நல்ல விருப்பமான சாப்பாடை தின்னாமல் ஒரு மனசுக்கு ஒவ்வாத சாப்பாடுகளை சாப்பிடுதல் என்பதல்ல உலகப்பற்றின்மை. வலாக்கின்னஹு கிஸருல் அமல், எதிர்பார்ப்புகளை குறைத்தல், வர்த்திகாபுல் மவுத், என்றைக்கும் மரணத்தை எதிர்பார்த்து இருத்தல், இதுதான் உலகப்பற்றின்மை அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். அடுத்ததாக அதாவது சுஃபியான தௌரிக்கு ஒரு இது அபு நுஐம் பதிவு செய்கிறாரு, ஒரு ட்ரெஸ் கிஃப்டாக கொடுக்கப்படுது, அவர் வானான்ட்டார். அப்போ அவர் கேட்குறாரு, யா அபு அப்துல்லாவே, அதாவது நீங்கள் எப்படி ஒரு கிஃப்டை என்ன செய்வீங்க, மறுப்பீங்க, நீங்கள் எல்லாம் என்னது, அதாவது அந்த ஹதீஸு கேட்டிக்கிறீங்க தானே, அப்படி ஒரு கிஃப்ட் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட இந்த ஹதீஸை படிக்கிறவனும் ஹதீஸ் கேட்குறவனும் அல்ல, ஹதீஸை கேட்டு படிக்கிறவனும் இல்லை. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் தந்தால் அது என்ன, உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்றார். அப்போ சொல்கிறார், கத் அலிம்த், எனக்கு தெரியும், அன்னக்க லைஸ மிம்ம யஸ்மாவுல் ஹதீஸ், நீங்கள் ஹதீஸ் மாணவர் அல்லன்னு தெரியும், அப்போ கிஃப்ட் தந்தால் எடுக்கலாம் தானே, அதுக்கு கூலி தர மாதிரி அது இல்லையே அப்படின்றாங்க. வலாக்கின்ன அஹாக்க யஸ்மா மினில் ஹதீஸ், ஆனால் உங்களோட சகோதரன் இது ஹதீஸ் என்ன செய்கிறாரு, படிக்கிறாரு. சரியா? அஹாஃபு ஐயலீன கல்பிலி அஹிக அக்தர் மிம்மா யலீனுலி கைரிஹி, மற்றவர்களுக்கு ஹதீஸ் சொல்வதை விட நெகிழ்ந்து சகோதரனுக்கு நான் ஹதீஸ் சொல்லிடணும்னு நான் பயப்படுகிறேன்றார். மற்றவர்களுக்கு ஒரு 100 ஹதீஸ் ஒரு நாளைக்கு சொல்கிறது பதிலாக உங்களுக்கு 150 என்ன சொல்லி கிஃப்ட் வருது, அதுக்காக வேண்டி சொல்லிடுவனோ என்று நான் பயப்படுறேன். இந்த பணத்தால் என்னுடைய மார்க்க ஆர்வம் உங்களுக்காக மட்டுமென்றது ஆகிருமோ என்று நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன்னு என்ன செஞ்சார், அந்த கிஃப்டை மறுத்து விட்டார் அப்படின்ற செய்தியை பார்க்குறேன். இதெல்லாம் இதெல்லாம் பேணுதல், இப்படியெல்லாம் யோசிக்க தோணுமா, விளங்கிட்டா? அப்போ சுபஹானல்லாஹ், நீங்கள் இப்படி தாராதனால தான் நமக்கு மார்க்கத்தில் என்ன செய்யுது, நிறைய ஆர்வம் வருது, உறுதி வருது என்கின்ற வசனம் என்ன, அதாவது இந்த மாதிரி பேணுதலாக என்ன, அதாவது சொல்லக்கூடிய வசனம் என்ன. அதனால் அது ஒரு பெரிய ஒரு சிந்தனை. அது குதைபத் இப்னு சயீத் சொல்கிறாரு, அதாவது இவர் குதைபத் இப்னு சயீத் சக்கஃபி, விளங்கிட்டா, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்தவர், 240 மரணிக்கிறார். இவர் குதைபத் சயீத்ல முக்கியமான அறிஞர்கள், அதனால தான் நான் கொஞ்சம் அந்த ஆண்டுகளையும் சேர்த்து சொல்கிறேன். லவுலா சுஃபியான் லமாத்தல் வரா, சுஃபியான் தௌரி இல்லை என்றால் பேணுதல் என்ற வர மரணித்திருக்கும், அது உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்காது அப்படி என்று சொல்லி குதைபத் இப்னு சயீத் சொல்கிறார், விளங்கிட்டா. ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன வார்த்தை அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் சொல்கிறாரு, சாத சுஃபியான் அன்னாஸ பில் வராஇ வல் இல்ம், மக்களுக்கு தலைவரானார் சுஃபியான், பேணுதல் வராயின் மூலமும் அறிவின் மூலமும் சையீத், அவர் தலைவராக என்ன செஞ்சார், மக்களுக்கு மத்தியில் மாறினார் அப்படின்னு என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். அடுத்ததாக இவருடைய இதல்லாமல்
இப்போ இது நான் வந்து ஒரு அறிமுகமான ஒரு பகுதி, இவருடைய வார்த்தைகள் இவருடைய கூற்றுக்கள் என்ற பகுதி இமாம் தஹபி சொல்லக்கூடிய இது. இப்போ நான் தர்ஜுமான சுருக்கத்தை தர்ஜுமான சுருக்கத்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் கூற்றுக்கள் என்ற பகுதி நிறைய என்ன செய்து இருக்குது, அதை நான் இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியை சொல்கிறேன். இபாதத்துஹு இவருடைய வணக்கம், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னுரை மாதிரின்னு நினச்சிக்கங்க. இபாதத்துஹு வ ஹஷ்யத்துஹு அவருடைய வணக்கமும் அவருடைய இறையச்சை பற்றி வந்த விஷயங்கள் எப்படின்னு சொன்னால், அதாவது கபீசா சொல்கிறாரு சரியா. கபீசா வந்து கபீசத் இப்னு உக்பா, கபீசத் இப்னு துஐப் அல்ல, கபீசத் இப்னு உக்பா. இவர் கூஃபாவை சேர்ந்தவர். 215 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். நம்பகமான அறிவிப்பாளர். சில பொழுதுகளை முரண்பாடாக அறிவிப்பார் இமாம் தஹபி என்ன செய்கிறாரு, இந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு. கபீசத் இப்னு உக்பா, கபீசத் இப்னு உக்பா சொல்ற மா ஜலஸ்து மா சுஃபியான் மஜ்லிசன் இல்லா தக்கரத்துல் மௌத். சுஃபியான் தௌரியோடு எந்த மஜ்லிஸில் நான் உட்கார்ந்தாலும் மரணத்தை ஞாபகப்படுத்தாமல் நான் இருந்ததில்லை. அது எனக்கு ஞாபகம் என்ன செஞ்சிடும், வந்துடும். மா ரஅய்து அஹதன் கான அக்தர் திக்ரன் லில் மௌத்தி மின்ஹு. சுஃபியான தௌரியை விட நான் அமர்ந்த மஜ்லிஸுகளிலேயே அதிக மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவரை நான் கண்டது இல்லை அப்படின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர் சொல்கிறாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி சொல்கிறாரு, யா சுஃபியான் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி சொல்கிறார், பாத்த சுஃபியான் ஐந்தி, சுஃபியான் என்னிடத்திலே தங்கினார். ஃபஜஅல யப்கி, ஒரு இரவு வந்து அவர் அழ ஆரம்பித்தார். ஃபகீல லஹு அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறார், ஃபகால லதுனூபி ஐந்தி அஹ்வன் மின்தா, அதாவது என்னுடைய பாவங்கள் இருக்குதானே, ஒரு விஷயத்தை எடுத்து காட்டி சொல்கிறாரு, இதை பற்றி நினச்சி நான் அழலை, எனக்கு இதை விட எனக்கு என்னது அந்த பாவத்தை பற்றியான ஒரு யோசனை இல்லை அப்படின்னா அவ்வளோக்கு எனக்கு அது லேசு. பாவத்தை நினச்சா அது எனக்கு பெரிய பாரமாலாம் இல்லை, அது லேசு. ஆனால் லேசன் சொல்கிறதுக்கான காரணம் இதை விட நான் எதை பெருசாக நினைக்கிறேன்டா, பாவத்தை லேசன் சொல்லலை அவர், அப்படி சொன்னதுக்கான காரணம் இதை விட நான் எது பெருசாக நினைக்கிறேன்டா, நீ அஹாஃபு அன் அதாவது உஸ்லபல் ஈமான் கபல் அன் அமூத், மரணத்துக்கு முன்னால் ஈமான் என்றிருந்து போயிடுமோடு தான் நான் அடிக்கடி பயப்படுறேன். பாவங்கள் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் ஈமான் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யணும், என்னட்ட இருக்கணும். இது போனால் அதை விட ஒன்றும் இல்லைன்னு அடிக்கடி எனக்கு அதை நினைத்தால் தான் என்ன செய்கிறது, அதாவது அச்சமாக இருக்கிறது என்று சொன்னதாக அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி என்ன செய்கிறார், இதை அறிவிக்கிறார். யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் சரியா, இவரும் கூஃபாவை சேர்ந்தவர். யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், மா ரஅய்து ரஜுலன் அஃதல மின் சுஃபியான், சுஃபியானை விட நான் சிறந்த ஒருவரை கண்டதில்லை. லவுலல் ஹதீஸ் சொல்கிற அந்த பணி மட்டும் இல்லை என்றால், கான யுசல்லி மா பைன துஹரி வல் அஸ்ரி வ பைனல் மக்ரிபி வல் இஷா, அசருக்கும் துஹருக்கும் அசருக்கு இடையில் தொழுவார், மக்ரிபுக்கும் இஷாவுக்கு இடையில் என்ன செய்வார், தொழக்கூடியவராக இருந்தால். ஃபஇதா சமிஅ முதாக்கரத்தல் ஹதீஸ் தரக்க ஸலா வஜா, ஹதீஸ்கள் முதாக்கராவை ஹதீஸ்களுடைய பாடங்களை கேட்டால் தொழுகையை விட்டு என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். அப்படின்னா அந்த அளவுக்கு ஹதீஸில் ஈடுபாடு உள்ளவர் தான், அந்த அளவுக்கு தொழுகையில் ஈடுபாடு உள்ளவராகவும் என்ன செஞ்சார், இருந்தார் என்று யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் சொல்கிறார். இவருடைய அகீதாவை பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது ஷுஐப் இப்னு ஹர்ப் அவர்கிட்ட வந்து அகீதாவை கேட்ட நேரத்தில், அதாவது மௌசூஅத்து அகீதத்து ஸலஃப் அல்லது மௌசூஅத்துல் அஜிஸா ஃபில் அகீதா, அகீதாவில் ஆரம்பகால அறிஞர்களுடைய கூற்றுக்கள். ஏன்னா அந்த காலத்தில் அறிஞர்கள் வந்து இந்த ஃபித்னாக்கள் நிறைய இருந்ததுனால அவங்களோட அகீதாவை மாணவர்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு 50 அக்கீதா, அதாவது அபு ஹாத்திம்ட, அபு ஜுர்ஆட, அதே போல் இவர்ட சுஃபியான், இப்படி என்று தொகுத்து 50க்கு மேற்பட்ட அக்கீதா நூட்களை சின்ன சின்ன வசனங்களை எல்லாத்தையும் தொகுத்து புக்காக என்ன செஞ்சுருந்தாங்க, போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று என்னென்னா, சுஃபியான தௌரி சொல்கிற டைமில் ஷுஐப் இப்னு ஹர்புக்கு சொல்கிறாரு, அல் குர்ஆன் கலாமுல்லா, அவர் சொன்ன ஒரு சுருக்கம் இது, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, கைரு மஹ்லூக்கின் மின்ஹு, அது அவனிடமிருந்து படைக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ கவனம் செலுத்தினாங்க நிறைய பேர் கேட்குறாங்க தானே. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னட்டா அது படைப்பண்டாகிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லைன்னுட்டா அது படைப்பண்டாகிறது. அப்போ வஹி வந்து படைப்பு அப்படின்ட்டு ஆகிட்டா அங்கே தூதுத்துவம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்த எல்லா பகுதியும் படைப்புட இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அது வந்துவிடும். இப்போ படைப்புட இடத்துக்கு வந்துட்டால் படைப்புக்குரிய கண்ணியம் என்ற பகுதி அதில் ஒரு பகுதி இருக்குது, இறைவனுடைய கண்ணியம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த மாதிரி அடுத்து பின்னால் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு தான் இது என்ன செஞ்சாங்க, அதை நம்ம ஒரு நாள் தொகுத்து சொல்லணும். இந்த குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா என்ற விஷயத்தில் ஏன், அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதா இல்லையாண்ட கருத்து முரண்பாடு ஏன் வந்துச்சு, அதுக்கு பின்னால் உள்ள விளைவுகள் வந்து சந்தேகம் இல்லாமல் இல்ஹாத் நாஸ்திகம் தான். அதில் போய் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அப்போ அல் குர்ஆனு கலாமுல்லா கைரு மஹ்லூக், அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் படைக்கப்பட்டதில் மின்ஹு பதஅ வ இலைஹி யஊத், அங்கு அவனிடமிருந்து ஆரம்பித்தது அவனிடமே திரும்பி செல்லும். மன் கால கைர ஹாதா ஃபஹுவ குஃப்ருன், இதல்லாத யாராவது சொன்னால் அது என்ன குஃப்ராகும். வல் ஈமானு கவுலுன் வ அமலுன் வ நிய்யா,
ஈமான் வந்து கவுல் வ அமல் வ நிய்யா, அதாவது சொல்லும் வ அமல், அதே போல் செயலும் வனியத், அதாவது எண்ணப்பாடும். யசீது வயன் குஸ், கூடும் குறையும். யசீது பித்தா, வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும். வயன் குசுபில் மாசியா, பாவத்தின் மூலம் என்ன செய்யும், அது குறைய ஆரம்பிக்கும். வலா யஜூசுல் கவுல் இல்லா பில் அமல், வார்த்தை அமலோடு இல்லாமல் கூடாது. வலா யஜூசுல் கவுல் வல் அமல் இல்லா பின் நிய்யா, கவுலும் அமலும் வார்த்தையும் செயலும் நீயத் இல்லாமலும் கூடாது. வலா யஜூல் கவுலு வல் அமலு வன் நிய்யா இல்லா பி முவாஃபகத்தி சுன்னா, அதே போல் சொல்லு செயலு நீயத் எல்லாமே சுன்னாவோடு உடன்பட்டு தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அந்த தொடர்ச்சி என்ன செய்து அதில் போகிறது. அடுத்ததாக அவருடைய அறிவுத்தேடல் ஆரம்பித்த அந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய செய்திகள் வருது. வக்கீ இப்னு ஜர்ராஹ் சொல்கிறாரு, அது சுஃபியானுடைய தாய் வந்து சுஃபியான தௌரிக்கு சொன்ன அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதில் வந்து அவர் சிறிய வயசுலேருந்தே அறிவு தேட ஆரம்பித்தார். அவருடைய தாய் வந்து நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தார். அந்த அல் உம்மு மദ്രസத்துல் அவுலாத், தாய் வந்து குழந்தைகளுடைய மദ്രസா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருந்தார் என்ற இந்த செய்திகள்லாம் இதில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது முபாரக் இப்னு சயீத் சொல்கிறார். யார் முபாரக் இப்னு சயீத்? சகோதரர். அவர் சொல்கிறாரு, கால ரஐத்து ஆசிம் பின் அபின் நஜூத். ஆசிம் பின் அபின் நஜூத் வந்து காரிகளில் ஒருவர், குர்ஆனுடைய காரிகளில் ஒருவர். என்ன காரி, அதாவது இந்த ஹப்ஸ் அன் ஆசிம்னு சொல்கிறோமே அவர், சரியா? அவர் கூஃபாவை சேர்ந்தவர். இவர் வந்து அதாவது ஆசிம் பின் அபின் நஜூத், ஆசிம் இப்னு பஹ்தலா, இவர் வந்து 128 மௌத்தாகிறாரு. ஹதீஸில் இவர் பலகீனமானவர். ஹதீஸ் அறிவிச்சா என்ன, அது ஹதீஸில் திறம்பட்டவராக இருக்கலாம் எழுதுறது அதில். ஆனால் குர்ஆன்ல இவர் ஹுஜ்ஜத், குர்ஆனில் மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தார். சரியா? புகாரி முஸ்லீமோட ஹதீஸ்கள் வருது, ஆனால் இன்னொருத்தரோட இணைச்சி தான் என்ன செய்யுது வருகிறது. எனவே ஹதீஸில் பலகீனம், குர்ஆனில் சரி எப்படி கொஞ்சம் பேர் கேட்போம், அது எப்படி அது இதில் செய்யுது, அது துறை அல்ல அவர்கிட்ட. அதனால் நிறைய பலகீனமாக அதில் நடந்து கொண்டார். இது அவருடைய துறை, அதில் திறம்பட என்ன செஞ்சார், நடந்து கொண்டார். குர்ஆனை மனநம் விட்டு எல்லாருக்கும் ஹதீஸை மனநம் விடணும்னு இல்லை, விளங்கிட்டா? குர்ஆனை மனநம் விட்டால் ஹதீஸ் பாடமெல்லாம் தானாக வரும்ன்றதும் என்னது ஒரு பிழையான சிந்தனை போக்கு. இப்போ அப்படி இல்லாட்டி ஆசிம் பின் அபின் நஜூத் ஏன் லைஃப் ஆகினார், அவர் ஹதீஸில் தான் நிற்கிறார், விளங்கிட்டா? குர்ஆனில் ஹுஜ்ஜத்தாக என்ன செய்கிறார், ஆதார பெரிய இமாமுண்டா அதில் இருக்கிறார், இதில் பலகீனம். அப்படி நிறைய ஹதீஸ் துறையில் பலகீனம், ஆனால் என்ன இந்த குர்ஆனில் ஹுஜ்ஜத் ஆதாரமானன்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒன்று ஆசிம். அப்போது இதில் 128 இவர் மரணிக்கிறார். இந்த ஆசிம் சொல்கிறார், ஐத்து ஆசிம் பின் அபின் நஜூத் யஜி இலா சுஃபியான தௌரிட்ட ஃபத்துவா கேட்டு வரக்கூடியவராக ஆசிம் பின் அபின் நஜூத் இருந்தார், விளங்கிட்டா? அப்படின்னா வயசத்தின் இவர் 128 மௌத்தாகிறார். சுஃபியான தௌரிக்கு அப்போ 26 வயசு அளவில் தான் இருக்கும். ஃபத்துவா கேட்டு வரார் ஆசிம் பின் அபின் நஜூத் யார்கிட்ட, சுஃபியான தௌரிட்ட. வயகூலு, விளங்கிட்டா? அதாவது அத்தைத்தனா யா சுஃபியான் சகீரன், நீங்கள் என்ன சின்ன வயசில் எங்கள்கிட்ட என்ன செஞ்சீங்க, அதாவது சிறியவராக எங்களிடத்திலே வந்தீர்கள். அத்தைனாக்க கபீரன், நாங்கள் பெரியவராக உங்கள்கிட்ட என்ன செய்கிறோம், வாரோம் என்று சொல்லி ஆசிம் பின் அபின் நஜூத் சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்போ இது அறிவிக்கிறவர் முபாரக் இப்னு சயீத். அடுத்தது அப்போ சிறிய வயதிலேருந்தே அவர் அறிவு எடுத்துக்கிறார்ன்றதுக்கு இது ஒரு செய்தி. சிறிய வயதிலே பல இடங்களுக்கு பயணம் போனார். ஒரு இதில் வருது என்னென்னு சொன்னால், சுஃபியான தௌரி வந்தால் அவருடைய முகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிகள் வந்திருந்த அந்த கால பகுதியிலேயே மர்வுக்கு சுஃபியான தௌரி போனார். அப்படி என்று சொன்னால் சுஃபியான் தௌரி வந்துட்டாருன்னு என்னது அங்கே பேசப்படக்கூடிய அளவில் அவர் என்ன செஞ்சார் இருந்தார்னா, சாதாரண ஒரு இளம் வயசுலேயே என்ன செஞ்சுக்கிறார், அறிவை மனநமிடக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக இவருடைய முக்கியமான ஷேக்மார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து 600 ஷேக்மார்கள் என்று சொல்கிறாங்க. ஹதீஸ்களை இவர் தேடி எடுத்தது 600 ஷேக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 600 ஷேக்மார்கள்லே பெரிய உஸ்தாத்மார்கள் இருப்பாங்களே, ஷேக்மார்கள், அவங்கெல்லாம் யார் வழியாக அறிவித்தவங்கண்டா அபு ஹுரைரா, ஜரீர் இப்னு அப்துல்லா, இப்னு அப்பாஸ், இதழ் வழியாக அப்படின்னா சுஃபியான தௌரி, அந்த ஷேக்மார்கள், அடுத்தது அபு ஹுரைரா, ஜரீர் இப்னு அப்துல்லா, அதுபோல் அப்துல்லா இப்னு அப்பாஸ், இவர்கள் வழியாக அறிவித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போது சுஃபியான தௌரியோட ஒரு புக்கு எங்களுக்கு கிடைக்குமாய்ந்தா, சுஃபியான தௌரியோட ஒரு நூல் கிடைக்குமாய்ந்தா இஸ்னாத் எப்படி இருக்கும், சுஃபியான தௌரி, அடுத்த ஷேக், அடுத்த சஹாபாக்கள், அபு ஹுரைரா, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அது மாதிரியான ஜரீர் இப்னு அப்துல்லா வரும். இப்போது அதாவது ஷேக்மார்கள்ட பட்டியல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பட்டியலே இருக்குது, ஒரு பட்டியல், அது மிச்ச நேரம் என்ன செஞ்சிடும் அதில் போயிடும்.
சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் அமஷ், சலமத் இப்னு குஹைல், சலமத் இப்னு தீனார், சயீத் இப்னு மஸ்ரூக் தந்தை நினைக்கிட்டா, அப்புறம் சயீத் இப்னு இயாஸ், சயீத் இப்னு இயாஸ் சயீத் இப்னு இயாஸ் அல் ஜுரைரி. அடுத்ததாக இப்படி நிறைய பேர் அதில் என்ன செய்வார்கள், வருவார்கள், அதை சொல்லலை. அடுத்த மாணவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது. ஏன்னா இப்னுல் ஜௌசி சொல்கிறார், இமாம் தஹபி சொல்கிறார், இப்னுல் ஜௌசி சொன்னதாக அவங்க 20,000 மாணவர்களுக்கு மேலே என்ன இருந்ததாக இமாம் தஹபி சொல்கிறார். வஹாதா மத்ஃபு மம்னு, சாத்தியம் இல்லைதுன்றார். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு 1000 மாணவர்களை தான் கஷ்டப்பட்டு தொகுத்து சுஃபியான தௌரியுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது அறிஞர்களையே நல்ல மனன மலைகளாக இருந்தவர்களையே நான் அறிந்ததில்லை, மாலிக்கை விட மாணவர்கள் இருந்த ஒருவரை நான் அறிந்ததில்லை. அந்த மாலிக்குக்கே பொய்யர்கள் அறியப்படாதவர்கள்ட்ட சேர்த்து மொத்தமாக 2400 தான் சொன்னாங்க. மாலிக் தான் மாணவர்களால் அதிகமானவர். அந்த மாலிக்குக்கே பொய்யர்கள் அறியப்படாதவர்களையும் சேர்த்து மாணவர் லிஸ்ட்டில் ஒரு 2400 சொல்லிக்கிறாங்க. சுஃபியான் தௌரிக்கு எப்படி 20,000 வரும்? அது மறைஞ்சு வாழ்ந்தவர் அப்படின்னு அடிப்படையில் இமாம் தஹபி அதை என்ன செய்கிறார், விமர்சிக்கிறார். இமாம் தஹபி தான் வரலாற்றை எழுதுகிற மட்டுமில்லை, அந்த நக்குது விமர்சனம் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பட்டியல் என்ன செய்து வருது. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஹதீஸ் துறை தொடராக இது என்ன செஞ்சிடும், மாறிடும். சரியா, அது ஒரு பகுதி. அடுத்து இவருடைய நூட்கள் எங்களுக்கு கிடைத்த, அல்லது அவருடைய நூட்கள் என்று சொல்லப்பட்டவைகள் என்றதை மொத்தம் 4 நூல்கள் சொல்கிறாங்க. மொத்தம் 4 நூல்கள் சொல்கிறாங்க, 5 நூல்கள் சொல்கிறாங்க. 5 நூல்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஜாமிஉல் கபீர் கிடைக்கல, மஃப்கூத் கையெழுத்து பிரதிகளை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 2-3 பிரிப்பாங்க. ஒன்று கிடைச்சிட்டு, இன்னொன்று கிடைக்கல. கிடைக்கலன்னா மீன் ஹையஸில் மஃப்கூத், காணாமல் போன லிஸ்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் இருக்குது, தெரியலை. ஆனால் நுஸ்காக்கள் இந்த காலம் வரைக்கும் இருந்தாருக்கு, அப்போ எங்கேயோ என்ன செய்து இருக்குது தெரியலை, இன்னும் தேடுதல் அல்லது மஹ்தூத்தா. இப்போ இன்றைக்கு நிறைய அந்த அட்டவணைகள்லாம் போட்டுட்டதுனால இல்லைன்ற முடிவுக்கு லேசாக என்ன செய்யலாம், வரலாம். சிலது பகுதி கிடச்சிக்கு. இப்போ இப்னு ஹுசைமா ஒரு பகுதி தான் இருக்குது, ஹஜ் வரைக்கும் தான் இருக்குது. சரியா, அது மற்ற பகுதி என்ன சரி இப்னு ஹுசைமாட்டே கிடைக்கல. அப்படி நிறைய இமாம்களோட நூல்களில் பகுதி மட்டும் கிடைச்சி. நான் ஏற்கனவே தபரியிட சொன்னேன், கொஞ்சம் ஒரு பகுதி தான் செஞ்சு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பகுதி மட்டும் கிடைச்சதும் இருக்குது. இந்த ஜாமியுல் கபீரும் ஜாமியு சகீரும், ஜாமியு சகீர் 2வது, இது ரெண்டுமே என்ன செய்யலை, கிடைக்கல. அடுத்தது குர்ஆன் தஃப்சீர். தஃப்சீர் வந்து என்னது, அதாவது சுஃபியான தௌரியுடைய தஃப்சீர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், முழுமையாக அவருடைய தஃப்சீர் என்ன செய்யலை, அதாவது எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மொத்தமாக வந்து ஃபராயித் கிடைச்சிருக்குது. தஃப்சீரு சௌரி என்று என்னது அது கிடைச்சிருக்குது. ஹதீது சௌரி என்னும் அதுவும் கிடைச்சிருக்கு. சரியா, இந்த 3ம் கிடைத்திருக்கிறது. இதில் அதாவது தஃப்சீர் என்ற ஒரு பகுதி நுஸ்கா ஒன்று கிடைச்சிருக்குது. அதே போல் அதாவது இமாம் சுஃபியான தௌரியுடைய நுஸ்கா, ஆனால் அவர் கைப்பட எழுதினதெல்லாம் கிடைக்கிற மிச்சம் கஷ்டம். மாணவர்களிடம் நம்ம கையெழுத்து பிரதி சம்மந்தமாக பேசினது தான் நிறைய. அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரதி சில 4ஆம் நூற்றாண்டு பிரதியும் கிடைச்சிருக்குது. அப்படி கிடைத்து இந்த 3ஐயும் பிரிண்ட் பண்ணி மக்தபது ஷாமிலாலே என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வைத்திருக்கிறாங்க. சுஃபியான தௌரி ஃபராயிதை பற்றி பேசினா எப்படி இருக்கும், சுஃபியான தௌரி அடுத்த சஹாபி, அடுத்து என்னது இந்த தாபி, அடுத்த சஹாபின்னு என்ன செஞ்சிடும், அதில் வந்துவிடும். அப்போது இதில் சுஃபியான தௌரியை பொறுத்த வரைக்கும் மிக சிறிய தாபீன்களில் சேர்க்குறாங்க. ஆனால் மிக சிறிய தாபீன்களாக இருந்தாலும் அவர் யாரை சந்திக்கணும், அபு துஃபைலை சந்திக்கணும். முனைக்கிட்டா அடுத்தது என்ன, அனஸில் அவனை சந்திக்க சாத்தியம் இல்லை, அபு துஃபைலை தான் அவர் என்ன செய்யணும், சந்திக்கணும். அப்போ ஒரு ஆள் தான் என்ன செய்யுது அங்கே கிடைக்கும். அதனால் மிகச்சிறிய தாபீன் இல்லாட்டி தபு தாபீன்களில் மிக மூத்தவர்கள் ஒருவர். அதுதான் நம்ம பொருத்தம். தபு தாபீன்களில் மிக மூத்தவர்களில் ஒருவர். அஸ்ரு சஹாபாவுடைய இறுதிக்கால பகுதியில் அவர் பிறந்தாலும் அவர் தபு தாபீன்களில் மிக மூத்தவர்கள் ஒருவர் என்பதுதான் மிக சரியானது. அப்போ இந்த 3 புத்தகமும் ஃபராயிதும் என்ன, அதாவது அடுத்தது தஃப்சீரு சௌரியும், அடுத்தது என்னது ஹதீஸு சுஃபியான சௌரி என்றும் அதுவும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. முழுசாக எல்லா ஹதீஸ்களும் இல்லை, முழுசாக வந்து நம்ம சொல்ல முடியாது என்ன, அது எல்லா ஹதீஸ்களுமே அதில் இருக்கிறதாக நம்ம சொல்ல முடியாது. சௌரியிட அந்த ஹதீஸ் நூலை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய பேர் அறிவித்தது ரிவாயத்துகள் 321 ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்போ நிறைய புகாரி முஸ்லீம்கள் அங்கீங்கெல்லாம் என்ன செஞ்சிடும், நிறைய ஹதீஸ்கள் வந்துடும். 321 ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். ரைட். அடுத்ததாக சுஃபியான தௌரியை பொறுத்த வரைக்கும்
ஒரு சப்ஜெக்ட் அப்பாத் இப்னு அப்பாத் அல் அர்சூஃபி என்றவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது ஒரு நூலாக அதே ஒரு நூலாக என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. ஒரு அந்த கடிதம் எழுதினத்தையும் ஒரு நூலாக என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. இவர் வந்து என்னது ரம்லா அதாவது பலஸ்தீன் அந்த பகுதி. இவர் வந்து நம்பகமானவர், ஆனால் நிறைய தவறுகள் விடக்கூடியவர் என்று சொல்லி வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டு சிலர் மிகவும் பலகீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்க இவரை பற்றி. இப்போது இவருடைய ஜாமியுல் கபீர் என்ற நூல் இருக்குதே, இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அதாவது மோத்தா மாலிக் இருக்குதே அதுக்கு பின்னால் மிகவும் பிரபல்யமான ஒரு நூல். ஏன்னா இமாம் மாலிக் வந்து 93 என்ன செய்கிறாரு பிறக்கிறாரு. அப்போ மோத்தா மாலிக்கிற செய்தி அபூ ஜஃபர் மன்சூரோட சம்மந்தப்படுத்தி அது வரும். ஏன்னா இமாம் அபு ஹனீஃபாவை தொடர்படுத்தி படிக்கிற மாதிரி இமாம் மாலிக்கே என்ன செய்யணும், தொடர்புபடுத்தி படிக்க வேண்டிய அபூ ஜஃபர் மன்சூரோட. அப்போ 3 இமாம்களுடைய அந்த இது வரும். இதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இமாம் தஹபி இவரை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் முசன்னிஃபு கிதாபில் ஜாமியா, அதாவது என்னது இந்த கிதாபுல் ஜாமியை உருவாக்கியவர் அப்படி என்று சொல்லி இவருக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு 2வது நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டம். மோத்தா மாலிக் சுஃபியானுடைய ஜாமியா இதெல்லாம் என்ன செய்ய துவக்கப்படுது. மோத்தா மாலிக் கிடச்சிட்டு சுஃபியானு சௌரியுடைய இதே கிடைக்கல. ஆனால் இந்த கிதாபை பற்றி இமாம் அதாவது தஹபி விமர்சித்ததாக வருது. பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அதாவது பிஷ்ர் அல் ஹாஃபின்னு சொல்லுவாங்களே, பிஷ்ர் அல் ஹாஃபின்னு என்ன அந்த சூஃபி இதுகளுக்கு சொல்லுவாங்க. அவர் முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் சொன்னதாக வருகிறது. எப்படின்னு சொன்னால், ஒருவர் வந்து குர்ஆனை பாடமாக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாமிய சுஃபியானை படிக்கிறது நல்லது, இபாதத்துக்காக ஜாமிய சுஃபியானை படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இதுலேருந்து அந்த வசனத்தை என்ன விளங்குனா, நிறைய ஹதீஸ்களை இவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதில் தொகுத்திருந்திருக்கிறார். சஹாபாக்கள கூட்டுக்கள், தாபியன்கள கூட்டுக்கள் இவைகள் எல்லாம் தொகுத்திருந்திருக்கிறார். ஆனால் இமாம் அப்துல்லா அஹ்மது பின் ஹம்பல்ட மகன் சொல்கிறார் என்னென்னா, ஜாமிய சுஃபியானை எங்களுடைய தந்தை அஹ்மத் வெறுக்கக்கூடியவராக இருந்தார். ஜாமிய சுஃபியானை வெறுக்கக்கூடியவராக இருந்தால் இப்படி சொல்கிற மன்சாமியா ஹாதாமின் சுஃபியான் இதை யார் கேட்டாங்க. அப்போது அதனால் சுஃபியான்ட்டு கேட்ட அந்த சமா அவர் சரிப்படுத்தவில்லை. அதான் அந்த சுஃபியான சௌரி வந்ததாக அவர் என்ன செய்யலை, சுஃபியான சௌரி வழியாக வந்ததாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த ஜாமியை கேட்பதற்கு அவர் விரும்பவில்லை. யார் என்ற அவருடைய மாணவர்கள் யாரும் ஜாமியை மாணவர்கள்ட்ட ஏதாவது கேட்பதற்கு என்ன செய்யலை, விரும்பவில்லை. நினைக்கிட்டா எப்படி என்று. அப்போ இது வந்து இதுக்கு காரணம் என்னென்று அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, சுஃபியானுக்கு ஒரு ஜாமி இருப்பதை மறுத்தன்னு அர்த்தம் அல்லது, சுஃபியானுக்கு ஒரு ஜாமி இருக்கிறத மறுத்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ட போக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஹதீஸ் மட்டும் என்ன செய்யணும், இருக்கணும். மோத்தா மாலிக் மாதிரியும் இருக்கக்கூடாது. மாலிக் என்ன செய்கிறாரு, கருத்துக்கள் நிறைய சொல்லுவார், ஆதார்கள் நிறைய கொண்டு வரார், கூற்றுக்கள் நிறைய கொண்டு வரார். இது இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ட இதில் இருக்காது, முஸ்னத்தில் என்ன செய்யாது, இருக்காது. அது வெறுத்தார் அவர். அதனால தான் ஃபிக்ஹ் புத்தகம் எழுதலை அவர். ஃபிக்ஹ் புத்தகம் எழுதாமல் என்ன நான் சொன்னேன், மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம், அவங்களா மசாயில் என்ன செஞ்சாங்க, எழுதிட்டாங்க. அதனால தான் நிறைய புத்தகங்கள் மசாயில் எல்லாத்தையும் ரவாஹல் ஜமா அஹமது பின் ஹம்பல், இமாம் அஹமது பின் ஹம்பல் வழியாக ஜமாஅத்தை அறிவித்த செய்தி, முக்கியமான மாணவர்கள் அவங்களோட அறிவித்த செய்திகள்னு மசாயில் அஹமது ஹம்பல் என்று சொல்லி நிறைய வரும். அப்போது இப்படி ஒரு 20-30க்கு மேலே என்ன செஞ்சுது, இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு மசாயில்கள் வந்து சேர்ந்துட்டு நிறைய ஆதார்களை பார்த்தா அதில் வரும். ஆனால் புத்தகமாக அவர் என்ன செய்யலை, எழுதலை, விரும்பலை. புத்தகம்னா குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இருக்கு. இதனால் சுஃபியான சௌரியுடைய கருத்தும் இதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகினதுனால அவர் என்ன செய்யலை, இதை வெறுத்தார் என்றது தான் நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தவீல். ஏன்னா மிக உறுதி சுஃபியான சௌரிக்கு ஒரு ஜாமி இருந்தது. அப்போ அஹமது பின் ஹம்பலோட வார்த்தையை நம்ம தௌஜீ பண்ண தான் என்னது வேண்டும், சரியான அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளத்தான் வேணும் என்று தான் இதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ புகாரியில் வந்திருக்கக்கூடிய சுஃபியான சௌரியுடைய இப்போ ஒரு ஹதீதை பார்த்தோம்னா, இப்போ ஹதீது சுஃபியான் என்ற ஒரு புத்தகம் சொல்கிறோம்னீங்களே, அப்போ ஹதீஸ் சுஃபியான்டா எதாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ புகாரி சொல்கிறார் ஹத்தத்னா முஹம்மது பின் கசீர், எங்களுக்கு முகமது பின் கசீர் சொன்னார். அக்பர்னா சுஃபியான் சொன்னார். சுஃபியான் யார், சுஃபியான் இப்னு உயைனாவா, சுஃபியான் இப்னு சயீத் இப்னு மஸ்ரூகா, சந்தேகம் வரும். ஏண்டா 2 பேரும் கூஃபா, 2 பேர் கிட்டத்தட்ட ஏக காலம். சுஃபியான் இப்னு உயைனா சுஃபியான சௌரியோட மாணவர் மாதிரி தான் இருந்தார். ஆனால் சுஃபியான் இப்னு உயைனாட்ட சுஃபியான சௌரி நினைக்கிறார், கேட்டுக்கிறார். சுஃபியான சௌரிட்ட சுஃபியான் இப்னு உயைனாவும் கேட்டுக்கிறார். ஆனால் இவர் தான் முந்தியவர், சுஃபியான சௌரி தான் முந்தியவர். ஆனால் இவருடைய ஆசிரியர் நிறைய, அவருடைய ஆசிரியர்கள், இவருடைய மாணவர்கள் நிறைய, இவருடைய மாணவர்கள். இந்த பிரச்சனையால் ஒரு ஒரு ஆய்வு நூலோடு போடுறாங்க, சுஃபியான சௌரி சுஃபியான் பின் உயைனாவை பிரித்து அறிஞ்சு கொள்வதற்கான வழிமுறைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 200-300 பக்கம் அந்த புக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்கள் இதை சுஃபியான சௌரியன்னு முடிவெடுக்கணும், எங்கெங்கெல்லாம் சுஃபியான் இப்னு உயைனான்னு முடிவெடுக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அறிவித்த ஆசிரியர்கள்.
இவரும் படிச்சுக்கிறார், அவரும் படிச்சுக்கிறார். இவர்கள்ட்டேருந்து சேர்ந்து அறிவித்த மாணவர்கள் இவங்கள்ட்ட எழுந்திக்கிறார். அதெல்லாம் தொகுத்து எடுக்கிறாங்க. அப்புறம் பிரித்து அடையாளப்படுத்துகிறாங்க. இவர் மட்டும் தான் கேட்டிக்கிறார், இவர் மட்டும் தான் கேட்டிக்கிறார். முழு ஆய்வு ஒன்று செஞ்சு எனது அந்த ஆய்வின் உள்ளாக அதை பதிவு செஞ்சுக்கிறான். அது ஹதீஸ் துறைக்கு உதவும். இப்போ சுஃபியான் சொல்கிறார், அன் முஆவியத் இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறதாக, அன் ஆயிஷா பின்த் தல்ஹா இப்னு உபைதுல்லா வணங்கிட்டா அவர்கிட்ட அன் ஆயிஷா உம்முல் முஃமினீன் ஆயிஷாலாம் அறிவிக்கிறதாக. அப்போது இந்த இஸ்னாதில் சுஃபியானுக்கு இடையில் 2 பேர் வராங்க, சஹாபி அல்லாமல் முஆவியத் இப்னு இஸ்ஹாக், ஆயிஷா பின் தல்ஹா, அடுத்து ஆயிஷாலாம் வராங்க. இப்போ 3 பேர். அப்போ இமாம் புகாரிக்கு சுஃபியானுக்கு இடையில் முஹம்மது இப்னு கதீர், இமாம் புகாரி கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஒரு ஆள் கட்டாயம் சுஃபியான் தௌரிக்கு அவருக்கு இடையில் வந்தே ஆகுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கால இஸ்தஅதன்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜிஹாத், நான் ரசூலுல்லாஹ்கிட்ட ஜிஹாதுக்கு அனுமதி கேட்டேன். ஆயிஷாரான் சொல்கிறான். ஃபகால ஜிஹாதுக்குன்னா அல் ஹஜ், உங்களோட ஜிஹாத் வந்து ஹஜ் அப்படி என்று சொன்ன செய்தி சுஃபியான் தௌரியுடைய ஒரு செய்தி தான், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. சரியா? அடுத்ததாக அப்போது வகால அப்துல்லா, இமாம் புகாரி சொல்கிறாரு, வகால அப்துல்லா இப்னுல் வலீத். இப்போ ஏற்கனவே என்னது அதை முகமது இப்னு கதீரை சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னுல் வலீத் என்ற இவர் ஆசிரியர் அவர் சொல்கிறாரு, ஹத்ததனா சுஃபியான் எனக்கு சொன்னார் அன் முஆவியா பிஹாதா, இதே இஸ்னாது வழியாக இன்னொரு செய்தி என்று பதிவு செய்கிறார். அப்போது இந்த இடத்துல அப்துல்லா இப்னுல் வலீத்னு சொல்கிறார் இமாம் புகாரி என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு இந்த இஸ்னாதில் யாரை சொல்கிறாரு, முகமது இப்னு கதீரை சொல்கிறாரு, தனக்கு சொன்னதாக சொல்லிவிட்டு இதை பதிவு செஞ்சுட்டு இமாம் புகாரி சொல்கிறார், வகால அப்துல்லா இப்னுல் வலீத் சொன்னார், ஹத்ததனா சுஃபியான் அவருக்கு சொன்னதாக அன் முஆவியா, சேம் இஸ்னாது, அன் முஆவியா இப்னு இஸ்ஹாக் அண்ணா என்னது ஆயிஷா பின்த் தல்ஹா அன் ஆயிஷா, சேம் இஸ்னாது தான். ஆனால் மற்ற இன்னொரு ஆசிரியர் அப்துல்லா இப்னுல் வலீத் சுஃபியான் வழியாக இதை வந்து இந்த ரிவாயத் ஜாமிய சுஃபியான்லேருந்து தான் எடுக்கப்பட்டு இமாம் புகாரி பதிவு செய்கிறாருன்றார். விளங்கிட்டா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரில் சொல்கிறாரு, இது ஜாமிய சுஃபியான். ஏன்னா ஜாமிய சுஃபியானை அறிவித்த அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் அப்துல்லா இப்னுல் வலீத் வந்து இந்த ஜாமிய சுஃபியானை அறிவித்த ஒருத்தர். அப்போ பாருங்கள், இமாம் புகாரி தன் வழியாக கிடைச்ச செய்தியை பதிவு செஞ்சுட்டு அதுக்கு கீழே குறிப்பு போடுறாரு, வகால அப்துல்லா இப்னுல் வலீத் சொன்னார். அப்போ அப்துல்லா இப்னுல் வலீத் சுஃபியான தௌரியுடைய அந்த ஜாமியை அறிவித்தவர்களில் ஒருவர். அப்போ சுஃபியான தௌரிட்ட நேராக கேட்டு அந்த ஜாமியை அறிவித்தவர்கள் ஒருவர். அப்போ இப்போ நாங்கள் சுஃபியான தௌரியோட ஒரு மாணவராக தான் புகாரியோட மாணவராக பார்த்து எது நம்ம பார்க்குறோம், நேர புகாரி. சரியா? மாணவர் இருக்கிறாங்க, ஆனால் புகாரியோட நின்று புத்தகமாக தந்துட்டாரு. அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். மாணவர் முக்கியம் தான், இல்லாட்டி புத்தகம் இங்கே வந்து சேர்ந்திக்காது. சரியா? அது ஒரு அதே மாதிரி சுஃபியானோட நிறுத்துறது, சுஃபியானுடைய ஜாமி வந்திருந்தால் சுஃபியானோட நிறுத்திப்போம், எங்களை கையில் பிரிண்ட்டாக வந்திருந்தா. அப்போ அதை அறிவிப்பாருன்னு வருமே. அப்படி வார நேரத்தில் எப்படி அங்கே நாங்கள் ஃபிரப்ரி சொல்கிறோமோ, இங்கே யார் அப்துல்லா இப்னுல் வலீத், இதெல்லாம் அவர் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேரை சொல்கிறாங்க, அவர் வழியாக அறிவித்தவங்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே சொல்லலை. இது அவருடைய ஜாமியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறாரு, இதை ஃபத்துல் பாரியில் சொல்கிறார். அப்புறம் ஜாமியு சகீர் என்று இருந்துச்சு, அந்த ஜாமியு சகீரை பற்றியான அதாவது தகவல்களை என்னது இதில் சொல்கிறார். இது வந்து ஆரம்பமாக ஹதீஸ்களை தேடக்கூடியவர்களுக்கு இமாம் சுஃபியான தௌரி அவர்கள் இதை என்ன செஞ்சாங்க, இதை பதிவு செய்தார்கள் அப்படின்னு வரலாற்றில் பார்க்குறோம். அடுத்த கிதாபுல் ஃபராயித். இந்த ஃபராயிதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சதே. அதனால் இது வந்து அதாவது மக்தபத்து தாஹிரியா, பிரபல்யமான டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம், உலகத்தில் உள்ள இஸ்லாமிய களஞ்சியங்களை, துராசுகளை, அதாவது அறிவு செல்வங்களை சுமந்த நூலகங்கள்னு இருக்குது. வத்திக்கான் வரைக்கும் இருக்குது, வத்திக்கான் லைப்ரரியில் வரைக்கும் என்ன செய்து இருக்குது. அப்போ ஜெர்மனில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இப்படி பல இடங்கள் இருக்குது. அதுபோல் முஸ்லீம் உலகத்துலேயும் இருக்குது, துருக்கியில் இருக்குது, இப்படி பல இடங்கள் இருக்குதுன்னு வைங்க. அதில் உண்டு டெமஸ்கஸ் லைப்ரரியான தாஹிரியா. அதில் தான் அல்பானி உருவாகினது. ஷேக் நாசர் அல்பானி அங்கே போய் படித்து தான் என்ன செஞ்சார், ஒரு முஹத்திஸ் ஆறு பக்கத்தில் அவர் என்ன இந்த வாட்ச் ரெப்பேர்ஸ் இது வச்சுருந்தார். அப்போ இது படித்து கீ அவட கையில் கொடுத்துட்டான். சரியா? நீங்களே என்ன செய்யுங்க, அது நேரத்தோடு வந்து அவர் வருவா பொறுப்பாளெலாம் இருப்பாங்க, இவர் நேரத்தோடு வந்து உட்கார்றது கொடுத்துட்டான். இது மக்தப் லாஹிரியான்னு சொல்லுவாங்க. சரியா? டெமஸ்கஸில் இருக்குது. அங்கே இந்த கையெழுத்து பிரதி வந்து கிடைக்குது, இந்த கையெழுத்து பிரதி கிடைக்குது. அது முஹம்மது இப்னு சுலைமான் இப்னு ஹாரிஸ் அபூபக்கர் அல் வாசித்தி மூலமாக கிடைக்குது. அதாவது பாகந்தி, நாங்கள் இந்த பாகந்தியுடைய ஒரு செய்தியும் பார்த்தோம். சரியா? இவர் வந்து அதாவது ஹைரன் இந்த பாகந்தியுடைய அறிவிப்பு இதில் என்ன செய்தி கிடைக்குது, இவருடைய நுஸ்ஹா தான் அது, இவருடைய நுஸ்ஹா. இப்போ இதை வந்து சுஃபியான தௌரி வழியாக நிறைய பேர் அறிவிச்சிக்கிறாங்க.
அந்த நிறைய பேருடைய இதெல்லாம் இதில் என்ன செஞ்சீங்க, அதாவது பதிவு செய்யப்பட்டு யார் யார் இந்த புத்தகத்தை என்ன செஞ்சாங்க, நுஸ்காவை விட்டு இந்த அறிவிச்சார் அதில் பதிவு செஞ்சுருவாங்களே, அந்த நுஸ்கா எடுத்து பதிவு அப்படி ஒரு நுஸ்கா 1000 நுஸ்கா இருந்திருக்கும். கிடைச்சது ஒரு நுஸ்காவாக தான் என்ன செய்யும். மேக்ஸிமம் எரிச்சிப்பான் சண்டை பிடிச்சிப்பான் அதை புதைச்சி காணாமல் போயிருக்கெல்லாம் நடந்திருக்கும். அதில் ஒரு நுஸ்கா ஒரு காலத்தில் என்ன செஞ்சு தப்பி கிடைச்சிருக்கும். அது பிரிண்டில் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இந்த ஃபராயிதண்ட அந்த நூல், அதாவது ஃபராயிதண்ட என்ன சொத்து பாகப்பிரிவினை, சொத்து பிரிப்பு சம்பந்தமாக விஷயம். அதில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ்கள் அல்ல, அறிஞர்களுடைய கூட்டுக்கள், சஹாபாக்களோட கூட்டுக்கள், தாபீன்கள் சொன்னதுகள், இந்த மாதிரியான கூட்டுக்கள். ஹதீஸ் 1-2 தான் என்ன செஞ்சு அதில் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தஃப்சீர் சுஃபியான் அத்தௌரியுடைய தஃப்சீரை பொறுத்த வரைக்கும், அதாவது இதை முதலாக வந்து பிரிண்ட் பண்ணது யாருன்னு சொன்னால் இம்தியாஸ் அலி, இந்தியா வடநாட்டில் இது சரியா. அவங்க தான் முதலாக என்ன செய்கிறாங்க பிரிண்ட் பண்ணுறாங்க தஃப்சீர் சுஃபி. இந்தியாவுடைய என்னது அறிவு பாரம்பரியம், இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தை படிக்கிறமாக இருந்தால் முபாரக் ஃபூரி வந்து தொஹ்ஃபத்துல் அஹ்வதி திருமிதியுடைய அதாவது விளக்க உரை, இந்தியா தானே சரியா, முபாரக் ஃபூர் அந்த திருமிதியுடைய விளக்க உரையில் 301 பாகம், அந்த ஒரு பாகத்தில் என்ன செய்வார் அவ்வளவு என்ன இந்த ஹதீஸ் பரம்பரைகளை பற்றி நிறைய என்ன செய்வார் சொல்லுவார். அப்போ சுஃபியான் தௌரியுடைய தஃப்சீர் முதலாக பிரிண்ட் ஆகினது வந்து எங்கே இந்தியாவில் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம வடநாடு இந்தியாவே கருதுறது இல்லை சரியா, அது ஆப்கானிஸ்தானோட சேர்த்தாச்சு சரியா, அதோட சேர்த்து காஷ்மீர் ஆப்கானிஸ்தானோட சேர்த்தாச்சு, தமிழ்நாடு தென்னகம் சரியா, அதுதான் நம்ம பார்த்துரு திராவிடம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்கிறோம் பிரித்து வச்சுக்கிறோம். ஆனால் அப்படி தான் ஹிந்துன்னு அவங்களும் பார்த்தாங்க. அரபுலகத்திலையும் ஹிந்துன்னு பார்த்தது வந்து வடபகுதியில் தான். இங்கே என்ன தென்பகுதியில் அவங்க ஹிந்துன்னு என்ன செய்யலை, அவங்கள இப்போ பார்க்கல, தக்கானாக்கள்னு சொல்லுவாங்களே விளங்கிட்டா, அந்த மாதிரி பார்க்க, அதாவது திக்கன்கள் விளங்கிட்டா, அதுகளை அந்த பகுதிகளாக பார்க்கல. நம்ம அந்த 16ஆம் நூற்றாண்டில் எனது தோண்டிய வழிகட்ட பிரிவுகளில் இதை பற்றியெல்லாம் முன்னுரை என்ன செய்வோம் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்ததாக வந்து அதாவது இந்த தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் ஹைரன் ரைட், அது ஒரு தஃப்சீருடைய தகவல். இது இந்த அப்பாத் இப்னு அப்பாத் அவருக்கு எழுதிய அந்த கடிதம் தானே, அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இன்ன கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று இருக்குது. அது நம்ம ஒரு பக்காளவு கடிதம் தான், ஒரு உபதேசமான ஒரு கடிதம். அது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம், புத்தகத்தை நம்ம வாசிக்கிற நோக்கம் அவருக்கு அப்படி ஒரு கடிதம் அப்பாத் இப்னு அப்பாதுக்கு அவர் எழுதினார் அப்படின்றத மட்டும் இந்த தகவலாக என்ன செய்யும் பதிய வைத்துக்கோங்க. அடுத்தது இப்போ சவுதியில் இந்த அரபுலகத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்ட தஃப்சீர், அது அந்த பிரதி அடிப்படையாக வச்சு தான் இங்கே என்ன செஞ்சது பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த பிரதியை வச்சு என்ன செஞ்சாங்க பிரிண்ட் பண்ணாங்கன்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து என்ன செஞ்சாங்க நிறைய புகழ்ந்தார்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய செய்திகளை என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டோம். இது சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை பற்றிய ஒரு முன்னுரை. இது அவருடைய கூற்றுக்கள், அவர் அரசர்களை எப்படி அதாவது இந்த சந்திச்சார், அவருடைய பயணங்கள் எப்படியெல்லாம் என்ன செஞ்சது இருந்தது என்பது சம்பந்தமான விஷயம் உண்டு அல்ல. இதில் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் அவர் வந்து எப்படி என்ன செஞ்சார், அதாவது இந்த தொடரேச்சியாக இல்லாது விட்டாலும் இமாம் ஸஹபி இதை என்ன செஞ்சுக்கிறார் அழகான முறையில் சேராலாம் என்பதால் கையாண்டிருக்கிறார். அதில் இந்த தகவல்களை திருப்பி என்ன செய்யும் வரும், அவைகளை மட்டும் தவிர்த்துட்டு இமாம் ஸஹபி அதை எப்படி என்ன செய்கிறார் அணுகிறார் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம்.